அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, திருநெல்வேலி சந்திப்பில் நடைபெற்று வர புதிய நடைமுறை, அதுக்கப்புறம் தென்காசிக்கு தனிப்பாதை அமைக்கிறதோட அந்த பணிகளை பற்றி பார்க்க இருக்கோம். கிட்டத்தட்ட இந்த காட்சிகளை பார்க்குறதுக்கே நமக்கு 3 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறையா வேலைகள் பின்னாடி நடைபெற வேண்டியிருந்தது. திருநெல்வேலியில் இருந்த இந்த சரக்கு முனையம் கூட்ஸ் டெர்மினலை கங்கை கொண்டான் டைம் நிலையத்துக்கு மாற்றினாங்க. அதுக்கப்புறம் அதோடைய இடிக்கிறதுக்கான பர்மிஷன் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்து பார்த்திங்கன்னா, இந்த திருவள்ளுவர் ஈரடுக்கு மேம்பாலத்துக்கு கீழே இருக்கிற இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜு அதோடைய பில்லர் இதுக்கு 3வது ட்ராக் அமைக்கிறதுக்கு இடையூறாக இருந்ததுனால நீண்ட நாள் அதுக்காகவே காத்திருக்க வேண்டியதாகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வழியாக எல்லா பணிகளும் முடிவு பெற்று ஓரளவுக்கு எல்லா தடைகளும் நீங்கி இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ட்ராக் லைன் அமைக்கிற அளவுக்கு முன்னேறிட்டாங்க. ஸோ இப்போ கூட பார்த்திங்க அப்படின்னா இந்த லோக்கோமோட்டிவ் நிறுத்துகிற அந்த ட்ராக்கை தனியாக ஒரு லூப் லைன் கொடுத்து தனியாக மாற்றுறதுக்கான பணிகள் இப்போ நடைபெற்று வருது. இந்த பணிகளும் இந்த ட்ராக் லைன் கொண்டு போய் 6வது பிளாட்ஃபாரத்தில் இணைக்கிற மாதிரி இருக்குது. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா எல்லா வண்டிகளும் எல்லா பிளாட்ஃபாரத்துக்கும் போகிற மாதிரியான ஒரு லூப் லைன் அந்த கனெக்ஷன் ஒர்க்கை பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளுடைய லாஸ்ட் அப்டேட்டில் இந்த அப்டேட் பார்த்திங்கன்னா, இந்த ட்ராக் லைன் அமைச்சது பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான பணிகள் நல்லபடியாக நடந்து வருது. பணிகளில் ஒரு நல்ல முன்னேற்றம் நடைபெற்று வருது. ஸோ இந்த லைன் பார்த்திங்கன்னா, இந்த சுவிட்ச் லைன் இங்கே இருக்குது. இந்த கட்டான் கனெக்ஷன் பணிகள் இப்போ நடைபெற்று வருது. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 3வது பிளாட்ஃபாரத்தில் தான் எல்லா வண்டிகளும் போயிட்டுருக்குது டே டைமில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் டீட்டெயில்டாக இதை பற்றி நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.